சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வித்தியா கொலை கைதி தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. யாழ் சிறைச்சாலையில் சம்பவம். அனுரவே 2029 ஆண்டும் ஜனாதிபதி. அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவிப்பு. கம்பஹாவில் ஆரம்பித்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம். சாமரசம்பத் தசநாயக்க அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதியை மீறிய அனுர. மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு மனோ கணேசன் கோரிக்கை. பத்ம விருதுகளை வழங்கவுள்ள இந்திய ஜனாதிபதி. நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது. ஈரான் ஒப்பந்தத்தில் அவசரம் வேண்டாம். பேச்சுவார்த்தையாளர்களுக்கு ட்ரம்ப் அறிவுறுத்தல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கைதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புங்குடுதீவை சேர்ந்து பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே தற்கொலை செய்து கொண்ட நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தியுள்ளதுடன் பொதுமக்களின் நம்பிக்கையையும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் தவறான முடிவுகளால் இலங்கை இதற்கு முன்னர் திசையற்றதாக மாறியிருந்ததாகவும் ஆனால் தற்போதைய நிர்வாகம் அந்த நிலையை மாற்றியுள்ளதாகவும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் ஆதரவுடன் நாடு தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர் பண பரிமாற்றத்தை பதிவு செய்ய பங்களிப்பு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவிலிருந்து ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சி நேற்று ஞாயிற்றுக்கிழமை கம்பகா ஜாயல பிரதேசத்தில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து டொலரின் பெறுமதி பாரியளவில் அதிகரிக்கும் எனவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தான் கடந்த பிப்ரவரி மாதம் கூறியவை தற்போது நடைபெற்று வருவதாக சாமரசம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். டொலரின் பெறுமதி மேலும் அதிகரித்து செல்லும் நிலையில் ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் அதனை தடுக்க முடியாது என்றும் இவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்கும் ஆளுமை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியை இல்லாமலாக்குவதாக தெரிவித்தே ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பின் மூலம் பாரிய மோசடியை செய்துள்ளதாக கூறியுள்ளார். வரி அதிகரிப்பிற்கு முன்னர் ஜனாதிபதி தனக்கு தேவையானவர்களுக்கு அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கியதாகவும் அதனாலேயே வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு வர்த்தமானி வெளிவருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் 4000 வாகனங்களுக்கு வங்கி கடன் பற்றுப்பத்திரம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மீறியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என யாழ்ப்பாணத்தில் வைத்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்த கருத்து தொடர்பாக அவர் இதனை கூறியுள்ளார். 2025 ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததாகவும் பின்னர் 2026 ஆண்டு தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர்
தெரிவித்துள்ளார். பெல்வின் சில்வாவின் கருத்து மாற்றம் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்திற்குள் நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மீறியுள்ளது எனவும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதற்காக எந்தவிதமான அறிகுறியும் தென்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2022 ஆண்டின் நிலை நாட்டில் மீண்டும் ஏற்படாதிருக்க ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய மட்டத்தில் செயற்பட வேண்டும் என மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பூகோள அரசியல் மற்றும் புவி பொருளாதார மாற்றங்களால் தங்கம் மற்றும் சொத்துக்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மை, அண்மைக்கால நாணய மாற்று வீத ஏற்றிறக்கங்கள் மற்றும் வாகன இறக்குமதி மீதான கூடுதல் கட்டணம் காரணமாக வாகன விலைகள் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கி புதிய நிதியியல் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கியின் ஆளுகை சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதம் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுப்பிக்கப்படும் பழைய கடன்களும் இது பொருந்தும் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச கடன் மதிப்பு வரம்புகள் 10% புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வாகன கடன்கள் அண்மை காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அது நிதியமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த கொள்கை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்திற்கமைய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சுரேஷ் சலகே பிரதி அரசு சட்ட அதிகாரி திலீப பீரிஸ் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி சுரேசலி என்று சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பிரதி அரசு சட்ட அதிகாரி திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளதாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்திற்கு அமைவாகவே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலிவை திலீப பீரிஸ் பிரதான சூத்திரதாரியாக சித்தரித்துள்ளதாக கூறினார். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு சுரேஷ் தலை மீது பழி சுமத்துவதன் பின்னணியில் அரசியல் நோக்கம் உள்ளது என்றும் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் என்பது பல்வேறு விசாரணைகளூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய விடயத்தை குறிப்பிடுவது மக்களை தவறாக வழிநடத்தும் ஒரு செயற்பாடு எனவும் கூறினார். குண்டு தாக்குதல்கள் விவகாரத்தை இந்த அரசாங்கம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தியுள்ளதுடன் கத்தோலிக்க மக்களும் போலி வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது பாதுகாப்பு துறையில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்களும் அந்த தாக்குதல்களை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்காத நிலையில் தற்போது அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு பிறிதொருவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றமை வேடிக்கையானது என தெரிவித்துள்ளார். ஹட்டன் டிகோயா நகரில் இடம்பெற்ற இரட்டக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதவான் பீட்டர் ஃபோல் உத்தரவிட்டுள்ளார். ஹட்டன் டிகோயா பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் கடந்த 21ஆம் தேதி கூரான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண்ணின் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிக்கும் நோக்கத்திலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் பொகவந்தலாவை பெட்ரோசோ தோட்டத்தில் உள்ள தனது மனைவியின் சகோதரர் வீட்டில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து ஹட்டன் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் பதுளை காலியக தேமோதரி பகுதியைச் சேர்ந்த 47 வயதானவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அவர் பொகவந்தலாவை கெம்பியன் பகுதியில் சில நாட்கள் தங்கியிருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு கம்பி, கூரான ஆயுதம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து தங்க ஆபரணங்களும் ஹட்டன் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன.
மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் கடற்றொழிலுக்கு சென்ற 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி கழுதாவளி ஸ்ரீ முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய விஜயகுமார் விஜயகாந்த் என்ற இளைஞன் சனிக்கிழமை மாலை 6 மணியளவில் சிறிய படகில் தனியாக கடற்றொழிலுக்கு சென்றுள்ளார். எனினும் அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரையும் வீடு திரும்பவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கடற்றொழிலாளர்கள் சென்று தேடிய போது அவரது படகு மட்டும் மீட்கப்பட்டுள்ளதுடன் இளைஞரை காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்கி வைக்கவுள்ளார். 2 பத்ம விபூஷண், 6 பத்மபூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை வழங்கவுள்ளார். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், தொழில் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுவோரை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் தமிழகத்தைச் சேர்ந்து 14 பேர், புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட மொத்தம் 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி மாளிகையில் ஞானதந்திர மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் முதல்கட்டமாக 66 பேருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். எஞ்சிய நபர்களுக்கு அடுத்த கட்டமாக நடைபெறும் விழாவில் விருதுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருது நடிகர் மம்முட்டி, டென்னிஸ் வீரர் விஜய், அம்ரித் ராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த இரைப்பை குடல் மருத்துவ நிபுணர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, ஈரோடைச் சேர்ந்த சமூக சேவகர் SKM மயிலானந்தன் உள்ளிட்ட 13 பேருக்கு வழங்கப்படவுள்ளது. ஈரானுடனான ஒப்பந்தம் ஒன்று விரைவில் கைச்சாத்திடப்படவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் தற்போது அவசரமாக ஒப்பந்தத்தை எட்ட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் 60 நாள் போர் நிறுத்த நீடிப்பு, ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியன அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமூக ஊடக பதிவொன்றில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இரு தரப்பினரும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வித்தியா கொலை கைதி தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு, யாழ் சிறைச்சாலையில் சம்பவம். அனுரவே 2029ஆம் ஆண்டும் ஜனாதிபதி, அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவிப்பு. கம்பஹாவில் ஆரம்பித்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம், சாமரசம்பத் தசநாயக்க அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதியை மீறிய அனுர, மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு மனோ கணேசன் கோரிக்கை. பத்ம விருதுகளை வழங்கவுள்ள இந்திய ஜனாதிபதி, நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது. ஈரான் ஒப்பந்தத்தில் அவசரம் வேண்டாம், பேச்சுவார்த்தையாளர்களுக்கு ட்ரம்ப் அறிவுறுத்தல். இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.